வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: கோவிட் தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார். பிரயாக்ராஜ் வாரணாசி இடையேயான 6 வழிச்சாலை திட்டத்திற்கு பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். குருநானக் தேவ் ஜெயந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சீக்கிய மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோவிட் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் திட்டங்களுக்காக மத்திய அரசு 900 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை, கேரளா இடையே நடைபெற்ற ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 51 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். கோவிட் தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் 3 குழுக்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், காணொலி காட்சி மூலம் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் ஜெனோவா, பயாலஜிக்கல் மற்றும் டாக்டர் ரெட்டிஸ் ஆகிய நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு இன்று செல்கிறார். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் வரும் பூர்ணிமா தினத்தில் கொண்டாடப்பட்டு வரும் உலக பிரசித்தி பெற்ற தீபத் திருவிழாவை பிரதமர் தீபம் ஏற்றி தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேவ் தீபாவளி நிகழ்ச்சியை ஒட்டி கங்கை நதிக்கரையின் இருபுறங்களிலும் 11 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட உள்ளன. பின்னர் பிரயாக்ராஜில் உள்ள ஹண்டியாவில் இருந்து வாரணாசியில் உள்ள ராஜ்தலாப் வரை அமைக்கப்பட்டுள்ள 6 வழிச்சாலை நெடுஞ்சாலையை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். அதனைத் தொடர்ந்து வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யவுள்ளார். சீக்கிய மத குருவான குருநானக் தேவின் 551வது பிறந்த தினம் இன்று குருநானக் தேவ் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி உலகம் முழுவதிலும் உள்ள சீக்கிய மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடு நடைபெறவுள்ளது. குருநானக் தேவ் ஜெயந்தி கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், குருநானக் தேவின் வாழ்க்கை மற்றும் அவரின் சீரிய சிந்தனைகள் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஜாதி, மதம், இனப்பாகுபாடின்றி மனிதர்கள் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்ற அவரின் ஒற்றை மந்திரம் குறித்து அவர் நினைவு கூர்ந்துள்ளார். உண்மை, நேர்மை, அமைதி ஆகியவற்றின் முகமாக குருநானக் தேவ்ஜி திகழ்ந்ததாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். மனிதநேயம் மற்றும் அமைதிக்கான வழிகளை அவர் அனைவருக்கும் எடுத்துக்காட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி குருநானக் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் திட்டங்களுக்காக மத்திய அரசு 900 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. கோவிட் சுரக்ஷா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த இயக்கத்திற்கு உயிரி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சித்துறை நாட்டின் தடுப்பூசி கண்டறியும் பணிகளை துரிதப்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள 6 தடுப்பூசி திட்டங்களை வேகப்படுத்துவதற்கு இந்த நிதி உதவும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் நேற்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாய சீர்திருத்தங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று சட்டமாக நிறைவேற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இச்சட்டங்கள் மூலம் விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். விவசாயிகள் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து புகார் அளிக்கும் வகையில் இச்சீர்திருத்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் கிராமங்களுக்கு சென்று இந்த சட்டங்கள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். சிலை கடத்தலை தடுப்பதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் குறித்த தகவல்கள் அனைத்தும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அதனை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ள முடியும் என்றும் பிரதமர் கூறினார். கோவிட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் தொடர்ந்து முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குருநானக் தேவின் 551வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சீக்கிய மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம்,
கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகளின் மாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தலைமையில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா தலைமையில் முதன்முறையாக இம்மாநாடு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் ஷாங்காய் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். இதில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பிரதமர்கள் பங்கேற்கின்றனர். பாகிஸ்தான் சார்பில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறையைச் சேர்ந்த நாடாளுமன்ற செயலர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கிறார். 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர், ஐக்கிய அரபு எமிரேட் பிரதமர் திரு முகமது பின் ரிஷாத் அல் மேத்கோனை நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் முக்கிய கருத்துக்களை திரு எஸ் ஜெய்சங்கர் பகிர்ந்து கொண்டார். கோவிட்-19க்கு பிந்தைய பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் இந்த சந்திப்பின்போது ஆலோசித்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அந்நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தினரின் மேம்பாட்டிற்காக திரு ஜெய்சங்கர் ஐக்கிய அரபு எமிரேட் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த சந்திப்பிற்கு பிறகு துபாயில் நடைபெற்று வரும் தொழில்நுட்ப கண்காட்சியில் இந்திய அரங்கை திரு ஜெய்சங்கர் பார்வையிட்டார். நாடு முழுவதும் ரயில்வே துறையை மேம்படுத்தும் வகையில் கட்டமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பண்டிகுய் திகவாடா ரயில் நிலையங்களுக்கு இடையே மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை அமைச்சர் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். கடந்த 6 ஆண்டுகளில் ரயில்வே துறையை நவீனமயமாக்கும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். ரயில் வழித்தடங்களை மின்மயமாக்குதல் மூலம் ரயில்களின் வேகம் அதிகரிப்பதுடன் காற்று மாசுவை குறைக்க முடியும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆண்டுதோறும் 240 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது வரும் 3ஆம் தேதி தென் தமிழக கடலோரப் பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த 3 மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம், தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் புதன்கிழமை அதிகனமழையும், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வினை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட எந்தவொரு அமைப்பிற்கும் அதிகாரம் இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் என்ற அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு கடந்த 27, 28ஆம் தேதிகளில் நிஜர் நாட்டில் நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் ஜம்மு காஷ்மீர் குறித்து தேவையற்ற விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு பகுதியான ஜம்மு காஷ்மீர் குறித்து எந்த ஒரு அமைப்பும் கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை, கேரளா இடையே நடைபெற்ற ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் ஆட்டநேர இறுதி வரை கோல் அடிக்காததால் போட்டி சமனில் முடிந்தது. முன்னதாக நடைபெற்ற ஜாம்ஷெட்பூர், ஒடிசா அணிகளுக்கு இடையேயான ஆட்டமும் சமனில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவா வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 51 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 389 ரன் எடுத்தது. 390 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்று கைப்பற்றியது. 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார். பிரயாக்ராஜ், வாரணாசி இடையேயான 6 வழிச்சாலை திட்டத்திற்கு பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். குருநானக் தேவ் ஜெயந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சீக்கிய மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோவிட்-19 தடுப்பூசி கண்டுபிடிக்கும் திட்டங்களுக்காக மத்திய அரசு 900 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது.
ISL கால்பந்து போட்டியில் சென்னை கேரளா இடையே நடைபெற்ற ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 51 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.